Hi guys, welcome back to my channel. Hope எல்லாரும் வந்து ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கீங்க அப்படின்னு. இட்ஸ் a random day vlog தான். நானும் வந்து ரொம்ப நாளாக ஒரு லாங் வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும், போடணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி ஃபைனலி the day is here. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து. ஸோ இன்றைக்கி டெய்லி நான் எடுத்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ ஆல் அப்படிங்கிறதுனால நான் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃப்ரீயாக இருக்கும் போது கண்டிப்பாக வந்து ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. இது வந்து சண்டே ஷூட் பண்ண வீடியோ தான். ஸோ சண்டே வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் இருக்க ஒர்க்ஸ், வீட்டில் இருக்க ஒர்க்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அண்ட் நிறையா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படி தான் நினைப்பாங்க. வீடு க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரியான பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணணும் தான் நினைப்பாங்க. ஸோ நானும் வந்து அதே மாதிரி தான் என்னோடய மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங்கே எழுந்திரிச்சு போய் நம்ம மொட்டை மாடியில் துணி காய வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அன்றைக்கி ஓகேவாகிடும். இல்லை ஒரு 9 o'clock ஆகிடுச்சு, ஒரு 10 o'clock ஆகிடுச்சுன்னா நம்மளால் மேலே போய் அந்த துணி காய வைக்கவே முடியாது. செம்ம வெயில் அடிக்குது இப்போது, செம்ம ஹாட்டாக இருக்குது. அண்ட் அந்த 9 o'clock 10 o'clock வெயிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோம்னாலே நம்ம ஸ்கின் பயங்கர டேன் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்குது சன் இப்போது. ஸோ நான் அதனால் வந்து கொஞ்சம் மார்னிங் ஒரு 8 o'clock 7:30 அந்த மாதிரி டைம்லேயே வந்து மேலே போய் துணி காய வச்சுட்டு வந்துடுவேன். இட்லி அரிசி ஊற வைக்கிறதுக்கு என்னோடய ரேஷியோ பார்த்திங்கன்னா 2 கப் இட்லி அரிசி எடுத்தேன்னா 2 கப் பச்சரிசி எடுப்பேன். அண்டு 4 கப் ரைஸுக்கு வந்து 1 கப் வந்து உளுந்து எடுத்துக்கணும். ஸோ இதுதான் என்னோடய மெஷர்மெண்ட்டு. பச்சரிசியை வந்து ஆட் பண்ணாதவங்க 4 கப்புமே வந்து இட்லி அரிசியும் சேர்த்துக்கலாம். அண்ட் 1 கப் வந்து உளுந்து ஆஸ் யூஷுவல். அண்ட் தென் 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துப்பேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய இட்லி தோசை பேட்டரோட ரேஷியோ. மாவு அரைக்கிறதுக்கு ஒரு குட்டி டிப் பார்த்திங்கன்னா, இந்த அரிசி வந்து நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வந்து அது ஊறிச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக மாவை வந்து ரொம்ப சாஃப்டாகவும் அட் த சேம் டைம் நல்லா பொங்கி வரும். ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருந்துச்சு. ஸோ அந்த வேம்பாலப்பட்டை வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை, எங்கேயுமே கிடைக்கல. இல்லை, நான் போய் வாங்கவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இன்றைக்கி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம காசுலாம், ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறேன். எங்கள் அம்மா தான் எப்போவுமே ஹேர் ஆயில் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்னென்னமோ திங்ஸ் போடுவாங்க. பட் நான் வந்து நிறைய திங்ஸ் வச்சுக்கல, கொஞ்சம் திங்ஸ் மட்டும்தான். ஒரு 5 to 6 தான் டோட்டலி நான் போட்டிருப்பேன் இன்க்ரீடியன்ஸை. பட் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மருதாணி, செம்பருத்தி இலை, அண்ட் தென் இந்த ஆலோவேராவோட ஜெல் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் இந்த கற்பூரவல்லி அண்ட் இந்த அவுரி பொடி அப்படின்னு சொல்லிட்டு கடையில் விற்பாங்க, அது வந்து சேர்த்துக்கிட்டு அண்ட் இதை வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் தான் ஊற்றி அரைக்கணும், நம்ம தண்ணி வந்து அதில் ஆட் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா எண்ணெயில் போடும்போது தெரிச்சு வரும். ஸோ அதனால் எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் அரைச்சிக்கோங்க. லாஸ்ட்டாக ரோஸ்மேரியும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும், இல்லை கொஞ்சம் குறைப்பாக அரைச்சாலே ஓகே தான். அண்ட் எண்ணெய் காசும் போது ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய கடாயாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸை வந்து அந்த எண்ணெயில் ஆட் பண்ணும்போது பொங்கி வரும். ஸோ பொங்கி அது அப்படியே வெளியெல்லாம் ஊற்றிடுற மாதிரி ஆகிடும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து பெரிய கடாயில் வந்து எண்ணெய் ரெடி பண்ணுறது ரொம்பவே நல்லது. எண்ணெய் ஹீட் ஆகிட்ட பிறகு லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம அதில் கொஞ்சமாக ஆட் பண்ண பிறகு பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். பபிள்ஸ் எல்லாம் அடங்கிட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வேம்பாலப்பட்டையை அதில் சேர்த்துட்டு நைட் ஃபுல்லாக வந்து அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. டோன்ட் க்ளோஸ் த பேன் வித் த லிட் அன்டில் அது வந்து ஃபுல் ஹீட்டும் வந்து குறையிற வரைக்கும் பேனை வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடாதீங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக பெருக்கணும் அண்டு கிச்சன் வந்து க்ளீன் பண்ண வேண்டிய ஒர்க் இருந்தது. எனக்கு எது நான் துடைக்கிறனோ வீடு துடைக்கிறனோ இல்லையோ எனக்கு என்னோடய கிச்சன் ஏரியா வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் இந்த மாதிரி ஃபுல் க்ளீன் பண்ணிவிடுவேன். அப்போ தான் எனக்கு வந்து ஒர்க் பண்ணவே அங்கே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஒன் டேயில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கிச்சனில் தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கணும், ரொம்ப கசகசன்னு இல்லாமல் க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் க்ளீன் பண்ணுவேன். நான் வந்து க்ளீனிங்க்கு வந்து விம் லிக்விட் தான் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிப்பேன். ஸோ நான் வேறு எதுவும் வந்து ஸ்பெஷலாக வந்து இதுக்காக அப்படின்ட்டு நான் பர்டிகுலராக எதுவும் வாங்க மாட்டேன். விம் லிக்விடே வந்து போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் தென் அகெயின் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுடுவேன். என்னதான் நம்ம பார்த்து க்ளீன் பண்ணாலும் பார்த்து சமைச்சாலும் அது ஆயில் ஸ்டெயின்ஸாக இருக்கட்டும், கரைங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம அட்லீஸ்ட் க்ளீன் பண்ணால் மட்டும்தான் கிச்சன் வந்து நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் எல்லாருமே வந்து கிச்சன் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஹைஜீனிக்காக இருந்தால் மட்டும்தான் ஹெல்தி ஃபுட் சாப்பிட முடியும் அண்ட் ஹெல்த்தியாக வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் மூவ் பண்ண முடியும். நான் வந்து இது வந்து ஃபாலோ பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து என்னோடய கிச்சன் எப்போதுமே வந்து க்ளீனாக இருக்கணும் அப்படின்ட்டு. வீக் டேஸில் வந்து நமக்கு எப்படியோ தெரியல, பட் எனக்கு வந்து டைமே இருக்காது மற்ற ஒர்க் செய்கிறதுக்கு. ஒன்லி குக்கிங், சமையல், சாப்பாடு, தூக்கம், இதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் லைக் வீடு பெருக்கிறது, மாப் பண்ணுறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, இதுக்கெலாம் வந்து டைமே இருக்காது. பட் நான் வந்து வீக்லி வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீக்கெண்டில் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பண்ணி முடிச்சிடுவேன். இந்த மணி பிளான்ட் வந்து நான் விண்டோஸில் வச்சுருப்பேன் இல்லையா, ஸோ அந்த மணி பிளான்ட் வந்து நல்லா க்ரோ ஆகிடுச்சு. அதை வந்து ஒரு பாட் காலியாக இருந்துச்சு, அதில் கோகோ பீட் ஃபில் பண்ணி அதில் வந்து மணி பிளான்ட் ஒரு நல்லா வளர்ந்த மணி பிளான்ட்டை வந்து அதில் மாற்றி வச்சுட்டு அண்ட் மற்ற எல்லாத்தையும் சின்ன சின்ன பாட்டில்ஸில் வந்து அங்கங்கே வச்சு செட் பண்ணியாச்சு. ஹேர் கேருக்கு ஹேர் ஆயில் பண்ணி வச்சாச்சு. ஸ்கின் கேர் பண்ணுறதுக்குலாம் நமக்கு டைம் இருக்காது, பட் ஸ்டில் ஐ எம் டூயிங் மை ஸ்கின் கேர் ரெகுலர்லி. எக்ஸ்டர்னல் ஒர்க் லைக் ஃபேஷியல் பண்ணுறது அந்த மாதிரி வந்து நான் எதுவும் பண்ண மாட்டேன், அதுக்கு டைமும் இருக்காது. ஸோ எக்ஸ்டர்னலாக நமக்கு டைம் இல்லாட்டியும் இன்டர்னலாக நம்ம எப்படியாவது எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஃபைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் வந்து இந்த ஏபிசி ஜூஸ் வந்து இட்ஸ் குட் ஃபார் ஸ்கின் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த ஏபிசி வந்து தண்ணி ஊற்றாமல் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைக் ஆப்பிள், பீட்ரூட் அண்ட் கேரட் மூணுத்தையும் தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த ஐஸ் க்யூப் ட்ரேயில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுடுவேன். இது எப்படி இன்டேக் பண்ணிப்பேன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி மார்னிங் வந்து நட்ஸ் ஜூஸ் எடுத்துக்கிறேன். அது கூட வந்து இந்த 2 ஐஸ் க்யூப்ஸ் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அதை குடிச்சிடுவேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹாட் வாட்டர்லேயும் அந்த ஐஸ் க்யூப்ஸை வந்து போட்டு நம்ம குடிச்சிக்கலாம். நான் சொன்ன மாதிரி மாவும் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நல்லா மிக்சியில் தான் அரைச்சேன், கொஞ்சம் குவான்டிட்டி அப்படிங்கிறதால. அரைக்கும் போது கோல்ட் வாட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க, ஸோ தட் மிக்ஸி சீக்கிரமாக ஹீட் ஆகிடாது அண்ட் தென் மாவும் வந்து சீக்கிரமாக அரைப்பட்டு வரும். உப்பு போட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, நம்ம பாடி ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி மாவு புளிச்சு வரும். டின்னருக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் கார சட்னியும் தோசையும் தான் பிளான் பண்ணியிருந்தோம். மதியானம் வாங்கியிருந்தேன் பிரியாணி கொஞ்சம் இருந்தது, ஸோ அதையும் வந்து சூடு பண்ணிவிட்டு வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த கார சட்னி ரொம்பவே சிம்பிள். தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு இருந்தால் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி அரைச்சி தாளிச்சிங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் கார சட்னி, இன்ஸ்டன்ட் சொல்ல முடியாது, குயிக்கான ஒரு கார சட்னி வந்து நமக்கு ரெடி ஆயிரும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், இந்த ஹோட்டல் ஸ்டைலில் அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சுட சுட இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாண்டா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது தான் சாப்பிட்டு போட்ட அந்த சாமான் எல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஆல்ரெடி கொஞ்சம் பாத்திரம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. கொஞ்சம் தானே இருக்குது, நம்மளே வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நானே வந்து இருக்கிற கொஞ்சத்தையும் வந்து வாஷ் பண்ணி வச்சுடுவேன்.
பிஃபோர் டே நைட் வந்து நான் அந்த நட்ஸ் ஜூஸ்க்கு சோக் பண்ண வச்சுடுவேன். அதில் என்னென்ன போடுறேன்னு நான் சொல்கிறேன். ஒரு 11 to 12 பாதாம் சேர்த்துப்பேன், 5 கேஷ்யூஸ் சேர்த்துப்பேன், அண்ட் தென் ட்ரை ஃபிக்கு வந்து ஒரு 3 சேர்த்துப்பேன், அண்ட் தென் பிளாக் கிரேப்ஸும் டேட்ஸும் வந்து ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸும் வந்து 3 டேட்ஸும் வந்து ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து சோக் பண்ண வச்சுட்டு மார்னிங் வந்து அதை அந்த ஏபிசி ஐஸ் க்யூப் போட்டு அரைச்சி குடிச்சிருவேன். ஸோ ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.